ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வாக் சேம்பு. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கருவாட்டு குழம்பு வைப்பது தான் எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இன்க்ரீடியன்ட் என்னென்னு பார்த்தோம்னா வெங்காயம் தக்காளி அரைக்கி வச்சுருக்கோம், பூண்டு புளி ஊற வச்சுருக்கோம், தேங்காய் அரைக்கி வச்சுருக்கோம், கருவாடு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம தாச்சில் எண்ணெய் வச்சு கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் சோம்பு எடுத்து போட்டுக்கலாம். சோம்பும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா நம்ம பொரிய விடணும். நல்லா அது மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் நல்லா பூண்டை எடுத்து வணக்கிக்கலாம். பூண்டு நல்லா வணங்கிக்கிட்டு நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணக்கி விட்டுட்டு சிம்மில் வச்சுக்கிட்டே வணக்குங்க. பூண்டு அப்போ தான் நல்லாயிருக்கும், வாசமும் நல்லா பூண்டுக்கு வரும். அடுத்ததாக நம்ம வெங்காயம் கொஞ்சம் போடணும். அதுக்கு வெங்காயத்தை எடுத்து வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயத்தை கொஞ்ச நேரம் நல்லா ஒரு 1/4 மணி நேரம் கையை விடாமல் வதக்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த பூண்டோட பச்சை வாடை போய் நம்ம வெங்காயத்தை நல்லா பார்க்க முடியும். நல்லா பொன்னிறமாக வெங்காயம் வதங்க நம்ம நல்லா வதக்கிக்கலாம். சிம்மில் வச்சு வதக்குங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கும். அது வதங்கிறதுக்குள்ளேயும் நம்ம தேங்காயில் சோம்பு சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சூப்பராக நல்லா நேவாக எடுங்க, சரிங்களா? நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு நம்ம இப்போ வதங்கிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு கொஞ்சமாக தக்காளி போட்டு இப்போ வதக்கணும். நல்லா தக்காளி போட்டு வதக்கிட்டு நல்லா தக்காளி மசிய வதக்கிட்டு அது தோல் மட்டும்தான் வெளியே தெரியணும் தக்காளிக்கு. நம்ம தக்காளியை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா கைவிடாமல் தக்காளியை வதக்குங்க. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்ம கருவாட்டை கழுவ போயிடலாம். அது நல்லா வதங்குறதுக்குள்ளேயும் கருவாட்டை கழுவி வச்சுட்டேன். இப்போ கருவாட்டை கழுவி வச்சுட்டேன். அப்புறமேட்டும்தான் கருவாட்டை போடணும். இந்த கருவாட்டை கழுவி முன்னாடியே வச்சுக்கிறது நல்லது. இப்போ நல்லா வதக்கிட்டு இதுக்கு தேவையான மசாலாவை இப்போ நம்ம ரெடி பண்ணிடலாம். இதுக்கு தேவையான மசாலாவை நான் ரெடி பண்ணும்போது ஒரு பவுல் எடுத்துகிட்டு அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி இப்போ என்னென்ன மசாலா போட்டிருக்கேன்னா மல்லித்தூள், உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், மீன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி அதில் கொட்டணும். வாங்க இப்போ கொட்டலாம். அதில் கொட்டிட்டோமா அப்போ கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க. அது அந்த மசாலாவோட பச்சை வாடை போகிற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கணும். நல்லா வதங்கிருச்சு. அப்போ நம்ம புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கோம். அந்த புளி தண்ணியை கரைச்சி நம்ம ஊற்றலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ அந்த புளி தண்ணியை ஊற்றும் போது ஒரு வாசம் வரும் பாருங்கள். அதுதாங்க இந்த கருவாட்டு குழம்புக்கே டேஸ்ட்டு தருது. அந்த புளிக்குழம்பு நம்ம புளி தண்ணியை ஊற்றி நல்லா கிளறிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம். சிம்மில் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கோங்க, இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டாலும் வச்சுக்கோங்க. நல்லா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எக்ஸ்ட்ரா நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ நம்ம அடுத்தது என்ன பண்ணணும்னா இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காவை கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நம்ம தேங்காவை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சு அதை நம்ம கொட்டி கொஞ்சம் அந்த ஜாரில் இருக்க தேங்காவை தண்ணியில் ஊற்றி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டு நல்லா கொதி விடுங்க. ஃபஸ்ட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு கட்டி இல்லை தேங்காய் மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கிண்டி விட்டதுக்கப்புறம் திறந்தே கொதிய விடுங்க குழம்பு. அப்போ தான் அந்த மல்லித்தூளில் இருக்க பச்சை வாசமெல்லாம் போகும். நல்லா கிளறி நல்லா கொதிக்க விடுங்க. திறந்து தயவு செய்து கொதிக்க விடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வடை போகும், இல்லைன்னா ஒரு மாதிரி குழம்பு வாசம் வரும். இப்போ நல்லா குழம்பு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அதில் நம்ம கருவாடை போட்டுக்கலாம். கருவாடு போட்டு நம்ம மூடி தான் வச்சு அது கூட கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கருவாட்டு குழம்பு வாசமாக வரும். நல்லா நம்ம மூடி வச்சு கருவாட்டு குழம்பு கொதிய விட்டோம்னா வீடே மணக்கும். கருவாட்டு குழம்பு அப்படி மணக்கும், வீடே குழம்பு. நான் சொல்கிற மாதிரி இந்த கருவாட்டு குழம்பு வச்சு பாருங்கள், வீடே குழம்பு ஃபுல்லாக வதக்கும். இப்போ நம்ம இதை மூடி வச்சு கருவாட்டு குழம்பை கொதிக்க விட்டுறலாம். நல்லா கொதியட்டும். ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு நம்ம திறந்து பார்த்தோம்னா வீடே மணக்குங்க நம்ம கருவாட்டு குழம்பு. இப்போ நம்ம கருவாட்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டு கொதிய விடுங்க. நல்லா சுண்டுனதுக்கப்புறம் நம்ம கருவாட்டு குழம்பு மாதிரி யாராலையுமே அடிச்சுக்க முடியாதுங்க. வாக்ஸ் வேம்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஃபைனலாக நம்ம குழம்பு இப்படி தாங்க இருந்துச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டு பார்த்து நல்லா இருக்குன்னு சொல்லி என்னை வாழ்த்துனாங்க. நன்றி, வணக்கம்.